மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பேச போகிறது எதை பற்றினா, வேலூர் மாவட்டத்தில் ஆற்காடு பக்கத்தில் உள்ள தாஜ்புரா பகுதியில் உள்ள ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் என்னென்னா, ஒரு பெண் தகாத உறவிற்காக தன் கணவரையும் குழந்தையையும் கள்ளக்காதலுடன் தீர்த்து கட்டிய சம்பவம் தான். இந்த சம்பவத்தை வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அவளின் பெயர் தீபிகா. அவளுக்கு வயது 20. அவள் வேலூர் மாவட்டம் ஆற்காடை அடுத்த தாஜ்புரா மந்தை வழி சாலை தெருவில் தீபிகா என்ற ஒரு பெண் வசித்து வந்தாள். அவள் கணவர் பெயர் ராஜா. அவருக்கு வயது 28. அவர் ஒரு எலக்ட்ரீஷியன். ஒரு நாள் என்னுடைய வீட்டிற்கு எலக்ட்ரீஷியன் பணிக்காக வந்தபோது எங்கள் இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. நாளடைவில் நாங்கள் இருவரும் செல்போனில் பேசி பழகி வந்தோம். அதுவே எங்களுக்குள் காதலாக மாறியது. அதன் பிறகு அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்திற்கு பிறகு 1 வருடம் கழித்து அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையின் பெயர் பிரவீன். அவர்கள் இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். ஆனால் அவர்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு ராஜா தினமும் குடிக்க ஆரம்பித்தான். குடிபோதையில் தீபிகாவுடன் சண்டை போட்டான், அடிக்கவும் செய்தான். இதனால் என்னடா இது, காதலித்து திருமணம் செய்து கொண்டோமே, நம்முடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என அவள் தினமும் நொந்து போனாள். குழந்தை பிறக்கும் வரை நிம்மதியாகவும் அழகாகவும் இருந்த வாழ்க்கை பிறந்த பிறகு கசப்பாகிவிட்டதே என்று வருந்தினாள். குடித்து வந்த கணவரை என் கணவரின் நண்பர் சத்யா நகரை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் ஜெயராஜ் வந்து தான் சமாதானம் செய்வார். இப்படி அடிக்கடி அவருடைய நண்பரான ஜெயராஜ் அவளுடைய வீட்டிற்கு வந்து போக தீபிகாவுக்கும் ஜெயராஜுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் நெருக்கமும் ஏற்பட்டது. எனக்கும் என் கணவர் தினமும் குடித்துவிட்டு வந்தாலும் என்னை கண்டுகொள்ளாததாலும் எனக்கு அந்த வாழ்க்கை கசந்தது. அதனால் ஜெயராஜ் உடன் நெருங்கி பழக ஆரம்பித்தாள். ஒரு கட்டத்தில் அவள் கணவன் வேலைக்கு சென்ற பிறகு ஜெயராஜை வீட்டிற்கு அழைத்து உல்லாசமாக இருந்துள்ளார். ஜெயராஜும் அவள் வீட்டிற்கு வந்து போவது யாருக்கும் சந்தேகம் வரவில்லை. அவளுடைய தகாத உறவு யாருக்கும் தெரியல. அவளோட கணவருக்கும் இந்த உறவு பற்றி தெரியல. அவர்கள் இருவரும் அடிக்கடியில் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் ஜெயராஜும் தீபிகாவும் எங்கேயாவது ஓடி போகலாம் என்று முடிவெடுத்தனர். ஓடி போவோம் என்று திட்டமிட்டாலும் ஓடிப்போனால் என் கணவரும் என் கணவருடைய உறவினரும் போலீஸிடம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதன் பிறகு போலீஸார் வழக்கு பதிவு செய்து காணாமல் போன அவளை கண்டுபிடித்து விடுவாங்க என அவளை சமாதானப்படுத்தி அவள் கணவருடன் சேர்த்து வைப்பார்கள் என்று அவள் நினைத்தாள். பிறகு ஊருக்கே என்னை பற்றி தெரிந்துவிடும் என்றும் இந்த முயற்சியை கைவிட்டாள் தீபிகா. அவள் கணவரை தீர்த்து கட்டலாம் என்று முடிவெடுத்தாள். யாருக்கும் சந்தேகம் வராத வகையில் கொலை செய்யலாம் என்று திட்டம் தீட்டினாள். அவள் வீட்டிற்கு பின்னால் அவள் கணவனை கொலை செய்து புதைப்பதற்காக 30 அடி ஆழத்தில் ஒரு பள்ளத்தை தோண்டினாள். அந்த பள்ளத்தை யாரும் பார்க்கக்கூடாது என்று அருகில் உள்ள முற்கள் விறகுகளை போட்டு அந்த பள்ளத்தை மூடினாள். சம்பவத்தன்று வழக்கம் போல ராஜா குடிபோதையில் வந்தான். இதுதான் நல்ல சந்தர்ப்பம் என்று ராஜா குடிபோதையில் வந்தவனை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தாள். அவள் கணவர் அசந்து தூங்கிய போது அவள் ஏற்கனவே எடுத்து வைத்திருந்த பெரிய பாறாங்கல்லை ராஜாவின் தலையில் போட்டு கொன்றாள். இரத்தம் தெறித்து துடிதுடித்து அதிலே பரிதாபமாக ராஜா உயிரிழந்தான். அதன் பிறகு அவளுடைய கணவரின் உடலை அந்த 30 அடி ஆழத்தில் புதைத்தாள். அப்போது அவள் குழந்தை அழுதது. அவளுக்கு இன்னொரு விஷயம் தென்பட்டது. குழந்தையும் இடையூறாக இருக்கும் என்று நினைத்தாள். அதனால் அவள் பெற்ற குழந்தையை வாயை துணியால் பொத்தி கழுத்தை நெரித்து துடிக்க துடிக்க அந்த குழந்தையை கொலை செய்தாள். அதன் பிறகு ஜெயராஜுக்கு ஃபோன் பண்ணி அவள் கணவரையும் அவள் குழந்தையையும் நான் கொலை செய்து விட்டேன் என்று கூறினாள். உடனே ஜெயராஜ் தீபிகா வீட்டிற்கு வந்தான். வந்து தீபிகாவின் கணவரையும் குழந்தையையும் அந்த 30 அடி ஆழத்தில் இருவரும் புதைத்தனர்.
யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக முள்களையும் விறகுகளையும் அது மேல் வைத்துவிட்டாள். பின்பு அவள் காதலன் ஜெயராஜை அங்கிருந்து அனுப்பி வைத்துவிட்டாள். அதன் பின்பு துணிகளை எடுத்து வந்து இரத்தக்கறைகளை தண்ணீர் வைத்து துடைத்து யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு வீட்டை சுத்தம் செய்தாள். அந்த இரத்தம் படிந்த துணிகளை பின்னால் எடுத்து சென்று மண்ணெண்ணெய் ஊற்றி எரித்தாள். எந்தவித தடையும் சிக்காமல் பார்க்க வேண்டும் என்று தடயங்கள் அனைத்தையும் மறைத்தாள். அதன் பிறகு மறுநாள் அக்கம் பக்கம் எல்லாம் சென்று அவள் கணவரையும் என் குழந்தையையும் காணவில்லை என்று சொன்னாள். மேலும் ராஜாவுக்கு வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு உள்ளது, அவளுடன் என் குழந்தையையும் கூட்டிட்டு ஓடி போயிட்டாரு என்று தீபிகா நாடகம் ஆடினாள். என் வாழ்க்கையே பாழாய் போனது என்று அழுது நாடகம் போட்டால் கதறி அழுதாள். அவள் கணவரின் சகோதரி லட்சுமி என்னுடைய சகோதரின் குடும்பத்தாரும் அவளிடம் வந்து என்ன நடந்தது என்று விசாரித்தனர். அப்போது அவர் என் கணவருக்கு பல நாட்களாக ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருந்தது, அவளை கூட்டிட்டு அவள் குழந்தையுடன் தூக்கிட்டு போயிட்டாரு என்று அவள் பொய் உரைத்தாள். அவளை பார்த்து அனைவரும் ஐயோ பாவம் என்று இரக்கப்பட்டனர். இந்த சின்ன வயசுல காதலிச்சு திருமணம் செய்த வேறு ஒரு பெண்ணை தேடிவிட்டார் என்று தீபிகாவின் மீது மக்கள் அனைவரும் பரிதாபப்பட்டனர். அவளுக்கு ஆறுதலும் தெரிவித்தனர். அந்த சமயத்தில் அவள் கணவரின் லட்சுமி படுக்கை அறைக்குள் சென்றாள். படுக்கை அறையில் இருந்த இரத்தக்கரையை பார்த்துவிட்டாள். ஐயோ, இந்த கரையை எப்படி துடைக்காமல் விட்டோம் என்று மனதில் நினைத்தாள் தீபிகா. அதன் பிறகு லட்சுமி என்ன கரை என்று தீபிகாவிடம் கேட்டாள். அவள் அப்படி இப்படி என்று சமாளித்து விட்டாள். ஒரு வழியாக லட்சுமியும் நம்பிவிட்டாள். அதன் பிறகு இதை சும்மா விடக்கூடாது, போலீஸில் சொல்ல வேண்டும் என்று லட்சுமி நினைத்தாள். தீபிகாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து கம்ப்ளைண்ட் பண்ண வைத்தாள். போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, நம்ம கணவர் ஒரு பெண்ணுடன் ஓடி போய்விட்டார் என்று நம்ப வைத்தோம், ஆனால் இப்போ போலீஸுக்கு போக வேண்டியுள்ளதே என்று நினைத்தாள் தீபிகா. அப்போது போலீசார் பயப்பட வேண்டாம், நாங்கள் கண்டுபிடித்து தருகிறோம் என்று போலீசார் கூறினர். அவருடைய மொபைல் நம்பரை தாங்கள் என்றனர். தீபிகாவும் மொபைல் நம்பரை கொடுத்தாள். பிறகு போலீசிடம் அவரின் ஃபோன் நம்பர் என்னிடம்தான் உள்ளது என்றாள். உடனே போலீஸுக்கு சந்தேகம் வந்தது. ஓடி சென்றவர் எப்படி போனை விட்டு செல்வார் என்று தீபிகாவை விசாரித்தனர். உடனே லட்சுமியும் அவள் வீட்டில் இரத்தக்கரை படிந்திருந்ததை பற்றி கூறினாள். உடனே போலீஸ் தீபிகாவை கடுமையாக விசாரித்தனர். அப்போது அவள் உண்மையை கூறவில்லை. ஒரு கட்டத்தில் மிகவும் கடுமையாக விசாரித்தனர். உடனே அவள் வேறு வழி இல்லாமல் உண்மையை சொன்னாள். என்னை என் கணவர் தினமும் குடித்துவிட்டு வந்து சண்டை போடுவார், தகராறில் ஈடுபடுவார், என்னையும் அடிப்பார். அதனால் நான் அவரை திட்டமிட்டு கொலை செய்தேன். கொலை செய்து என் வீட்டின் பின்னால் புதைத்தேன் என்று கூறினாள். புதைத்த இடத்தை அந்த போலீஸ்காரங்க தோண்டினர். தோண்டிய போது அதில் கணவரும் குழந்தையும் கொல்லப்பட்டு இருந்ததை கண்டுபிடித்தனர். உடனே போலீஸுக்கு மீண்டும் சந்தேகம் வந்தது. எதனால் என்றால், தீபிகா அவரது கணவர் குடித்துவிட்டு அடித்ததால் அவரை கொலை செய்தேன் என்று சொன்னார். ஆனால் உங்கள் குழந்தைய நீங்கள் எதனால் கொலை பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவள் சொல்லவில்லை. கடுமையாக விசாரித்தனர் போலீஸ்காரங்க. உண்மையை சொல்லுங்க, இல்லைனா உங்களை வேறமாய் விசாரிப்போன்னு சொல்கிறாங்க. உடனே தீபிகாவும் வேறு வழி இல்லாமல் உண்மையை சொல்கிறாங்க. எனக்கும் ஜெயராஜுக்கும் ஒரு உறவு, தகாத உறவு இருந்தது. என் கணவர் குடித்துவிட்டு என்னை அடிப்பார், சண்டை போடுவார். அதனால் அவருடன் வாழ எனக்கு பிடிக்கல. அவரோட நண்பர் ஜெயராஜ் எனக்கு பழக்கமானார். பின்பு எங்களுக்குள் நெருக்கம் அதிகரித்து எனது வீட்டிற்கு அடிக்கடி வருவார். அதிலிருந்து எங்களுக்குள் தொடர்பு ஏற்பட்டுவிட்டது. இதற்கு என் கணவரும் என் குழந்தையும் இடைஞ்சலாக இருந்தனர். எனவே அவர்களை நானும் ஜபராஜும் தீர்த்து கட்டினோம் என்று சொன்னார். ஜபராஜை கைது செய்து விசாரித்த போது ஜபராஜ், எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, தீபிகா அவர்களை கொன்றுவிட்டாள். பின்பு என்னை வரவைத்தாள். நான் புதைப்பதற்காக மட்டுமே வந்தேன் என்று வாக்குமூலம் கொடுத்தான். ஜபராஜ் உடனே தீபிகாவையும் கைது செய்தனர். அவர்களுக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் 5 ஆண்டு சிறை தண்டனையும் 3000 பணமும் கொடுக்க நீதிபதி உத்தரவிட்டார். இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது.